வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் 51 பார்க்க போகிறோம். 50th பார்ட்டுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸில் ஒரு நாள் வந்த கமெண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இப்போதைக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த கமெண்ட் எதுக்காகனா, இந்த கமெண்ட்டுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான். உங்களுக்கு இந்த கமெண்ட்லாம் எல்லாரும் அதில் போய் படிப்பீங்களா என்னங்கிறது தெரியாது. அதனால ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பஷீரா சிஸ்டர் நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது போக வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றிகள்ப்பா. வாட்ஸ்அப்பில் உள்ளது எல்லாத்தையும் என்னால் எடுத்து இதில் பதிவு பண்ண முடியல, கொஞ்சம் உடம்புக்கு வர முடியல. அதனால் இல்லாட்டிக்கு அதையும் கூட நான் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எடுத்திருப்பேன். டைமும் இல்லை, முடியவும் இல்லை. அதனால் இப்போது யூடியூப்பில் வந்த கமெண்ட்ஸை மட்டும் நான் போட்டிருக்கேன். நிறைய பேர், நான் பேர் மட்டும் வாசிக்கிறேன். பஷீராக்கா ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கவிதா விஜயகுமார், வித்யா சரஸ்வதி, விஜயலக்ஷ்மி, அருணா தனுஷ்கோடி, கீதா முத்துப்பாண்டியன், ராணி செல்வின், கவிதா பல்மாரி, தீபக்கணி, ரமணி பாலசுப்ரமணியன், பாலவரதராஜா, கேபி விக்கி, ஆஷிகா ஃபாத்திமா, அனிதா ஏ, லக்ஷ்மி, சண்முகமணி, லக்ஷ்மி ஆதிகேசவன். அந்த பேர் வந்து பாதியில் ஸ்டாப் ஆயிடுச்சு. சண்முகமணி, அடுத்து ரூபி செந்தில். இவங்க எல்லாருமே நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே எனக்கு ரீட் பண்ணி காமிச்சா இன்னமும் டைம் எடுக்கும். இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். முழுக்க இந்த கமெண்ட்டில் உள்ள எல்லா வாழ்த்துக்களும் நமக்கு இதுவரை இமேஜஸ் கொடுத்துருக்க அத்தனை பேருக்கும் சேரும். அதனால தான் இதை ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்து காமிச்சிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள்ப்பா. இதுக்கடுத்து நம்ம நிறைய கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு நாள் வந்த கமெண்ட்ஸை மட்டும் நான் அவங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இந்த பாட்டை நல்ல வெற்றிகரமாக போகிறதுக்கு காரணமே எல்லாரோட முழு ஒத்துழைப்பும் தான். ஆண்டவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸை ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பி வைக்கலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9445266602 9445226662. இந்த நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் உங்கள் ஊரையும் பேரையும் இமேஜுக்கு உள்ள வாரமாய் டைப் பண்ணி அனுப்புங்க. நிறைய இமேஜஸ் இருந்ததுன்னா, அதாவது 30 இமேஜஸ்க்கு மேலே இருந்ததுன்னா, நான் அதை பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷன் புதுசாக ஜான்வரிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் போடுவேன். அதில் நீங்கள் 30 அல்லது 40 இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு இமேஜுக்குள்ளே மட்டும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இமேஜுக்குள்ளே ஒரு இமேஜ், மேலே இருக்கிற ஒரு இமேஜுக்குள்ளேயே லாஸ்ட்டாக நீங்கள் அனுப்புகிற ஒரு இமேஜ்லேயே உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அடுத்து ரங்கோலி செக்ஷனுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். 2-3 இமேஜஸ் இருந்துன்னா இமேஜுக்குள்ளே டைப் பண்ணி அனுப்பிங்க. கோலங்களுக்குள்ளே நீங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பி வைக்கணும். இல்லை என்கிட்ட நிறைய இமேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களால் எல்லாத்தையும் டைப் பண்ண முடியலைன்னா, மொதல் இமேஜ் அனுப்புறீங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே டைப் பண்ணி அனுப்புங்க. அதேமாதிரி லாஸ்ட் இமேஜ் அனுப்புறீங்கல்ல, அதுக்குள்ளே டைப் பண்ணி அனுப்புங்க. மறுபடியும் சொல்கிறேன், இமேஜுக்கு உள்ளே டைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வெளியே டைப் பண்ணி அனுப்பாதீங்க. எனக்கு இன்னும் உடம்பு சரியாக வரலை. இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் ஆர்வமாக நிறைய இமேஜஸ் அனுப்பி வச்சுருக்கிறதுனால அப்படியே கேலரி நிரம்பி வழிஞ்சிட்ருக்கு. சீக்கிரமாக போடணும், நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போ எங்களுக்குள்ளே வீடியோ வரும் அப்படின்ட்டு. அதுவும் ஒரு காரணம். அது போக கேலரியும் நிறைய இமேஜஸ் இருக்குது. கோலங்கள்லாம் என்னால் எடுத்து போடவே முடியல, அந்த அளவுக்கு நிறைய கோலங்கள். ஒரு நாளைக்கு 2 கோலம் அனுப்புகிறாங்க, டெய்லி 2 கோலமாக அனுப்புகிறாங்க. அதையே போடுறது, எடுத்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தனித்தனியாக எடுத்து வைக்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது எனக்கு. ஸோ ஒரு 5 கோலங்கள் அனுப்புகிறவங்க ஒரு 5 அல்லது 10 கோலங்கள் சேர்த்தாப்பில் அனுப்பி வச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ப்பா போடுறதுக்கு. நான் ஏற்கனவே ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. கேலரியில் எவ்வளோ இமேஜஸ் இருக்குது, அது எப்படி எடுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்ட் 19 ரங்கோலி இமேஜஸில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், ரங்கோலி குயின் பார்ட்டில். அதை வேணால் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப கஷ்டமான வேலை, அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் கொஞ்சம் இமேஜஸ் சேர விட்டு நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 5 அல்லது 10 இமேஜஸ் சேரும்போது நீங்கள் அனுப்பி வைக்கும்போது நல்லாயிருக்கும்.
என்னால் ரொம்ப நேரம் பேச முடியலப்பா, அதனால தான் எல்லோரோட பேரையும் என்னால் அனௌன்ஸ் பண்ண முடியலை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு க்யூர் ஆனதுக்கப்புறமா நான் அடுத்து வரக்கூடிய பார்ட்டில் எல்லாம் நான் பேச ஆரம்பிக்கிறேன். இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் போடுறேன் இந்த பார்ட் எல்லாமே. பனி அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக தொண்டை வலி வந்தாச்சு. அப்படி ஒவ்வொரு நோயாக வந்தாச்சு. அதுவும் இப்போ நாங்கள் இருக்கிற இடம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, அதனால் கஷ்டமாக இருக்குது, என்னால் பேசவே முடியலை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் நான் வீடியோ போடுறேன்னா உங்களோட அன்பும் ஆதரவும் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குப்பா. ஸோ சீக்கிரமாகவே நான் குணமாயிட்டு உங்களுக்கு நல்ல வீடியோஸாக கொடுக்க ஆரம்பிக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூப்பா. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.